அடுத்த முதல்வர் யார்? சற்று முன் வெளியான பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நடந்த மாற்றம். பரபரப்பில் தமிழக அரசியல் களம். முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கும் தவேக. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திமுக மற்றும் அதிமுக இடையேயான இருமுனை போட்டியிலிருந்து மாறியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வருகையால் இது ஒரு முக்கோண போட்டியாக உருவெடுத்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 மாநில அரசியலில் ஒரு முக்கிய திருப்பத்தை உருவாக்கியிருக்கிறது. மேலும் பல சகாப்தங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு கட்சிகளிடையே நடந்து வந்த இருதரப்பு போட்டி இம்முறை முற்றிலும் மாறுபட்ட வடிவத்தை எடுத்திருக்கிறது. நடிகர் டு அரசியல்வாதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வருகை தேர்தல் முக்கோண போட்டியாக மாற்றியிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட சிந்தனையை மையமாக கொண்டு தமிழக அரசியல் நகர்ந்தது என்றே கூற வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை தங்களது உறுதியான வாக்கு வங்கிகள், கட்சி அமைப்புகள் மற்றும் நலன்களின் மூலம் ஆட்சியை மாற்றி பிடித்தன. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவானது 2021 சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் 2024 மக்களவைத் தேர்தல்களில் வெற்றி பெற்று தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்தியது. மற்றொரு புறமோ ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சவால்களை சந்தித்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் முக்கிய எதிர்க்கட்சியாகவே பார்க்கப்படுகிறது. எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் கட்சி தனது வாக்கு வலிமையை ஒரு அளவுக்கு தெளிநிறுத்தி கூட்டணிகளை நம்பி அரசியல் போட்டியை நீடித்து வருகிறது என்றே சொல்லலாம். இந்த நிலையில்தான் மாற்றி அமைத்ததே விஜயின் அரசியல் நுழைவுதான். இந்த தமிழ் சினிமாவின் பெரிய நட்சத்திரமாக இருந்த அவர் தனது பிரபலத்தையும் ரசிகர் ஆதரவையும் அரசியல் தளமாக மாற்ற முயற்சித்திருக்கிறார். தவேகவானது இளைஞர்களை மையமாக கொண்டு ஊழல் எதிர்ப்பு, நல்லாட்சி, சமூக நீதி போன்ற கோஷங்களை முன்வைத்து விரைவாக ஆதரவை பெற்றிருக்கிறது. சமூக வலைதளங்களில் பெரும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் விசில் போன்ற அடையாள இயக்கங்கள் மூலம் தவேக நகர்ப்புற மற்றும் முதல் முறை வாக்களிப்பாளர்களிடம் செல்வாக்கை ஏற்படுத்தியது. கணிப்புகளின்படி பார்த்தால் முதல் முறையாக போட்டியிடும் கட்சியாக இருந்தாலும் 15 முதல் 20% வாக்குகளை பெறும் திறன் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாம். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, உதவித்தொகை போன்ற வாக்குறுதிகள் இந்த ஆதரவை மேலும் அதிகரித்திருக்கிறது. பெண்கள் வாக்காளர்களையும் ஈர்க்கும் தவேக தனித்துவமான திட்டங்களை முன்வைத்திருக்கிறதாம். மாதம் ரூபாய் 2500 உதவி, வருடத்திற்கு 6 இலவச LPG சிலிண்டர்கள், திருமண உதவிகள் போன்ற அறிவிப்புகள் மூலம் பெண்கள் வாக்கு வங்கியையும் குறிவைத்திருக்கிறது. இது பாரம்பரிய நலத்திட்ட அரசியலுக்கு புதிய போட்டியை உருவாக்கும் முயற்சியாகவே தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் கால் பதித்துள்ளது. அந்த வகையில் பார்த்தால் இந்த முக்கோண போட்டி வெறும் 3வது கட்சி வருகை மட்டுமல்ல, அரசியல் கணக்குகளை முழுமையாகவே மாற்றும் கூடிய ஒரு கணக்காக பார்க்கப்படுகிறது. தவேக திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 வாக்குகளையும் பகிர்ந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறதாம். குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் சென்னை போன்ற நகர்ப்புறங்களில் அதன் தாக்கம் தெளிவாகவே தெரிகிறது. முழுமையான வெற்றி கிடைத்தாலும் பல தொகுதிகளில் முடிவை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் நிலைக்கு தவேக உயர வாய்ப்பிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் கடலூர் மஞ்சள் நகர் மைதானத்தில் தவேக தரப்பில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தவேக தரப்பில் ரோடு ஷோ நடத்தவும் அனுமதி கோரப்பட்டிருந்ததாம். ஆனால் காவல்துறை தரப்பில் ரோடு ஷோவுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லையாம். இப்படியான சூழலில் விஜய் கடலூர் பிரச்சாரத்தை ரத்து செய்திருக்கிறார். ஏற்கனவே இன்று காலை, அதாவது நேற்றைய தினம் பெரம்பூர் தொகுதியில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் இந்த பிரச்சாரத்தையும் விஜய் ரத்து செய்திருக்கிறார். இதனால் விஜயின் மாற்று திட்டம் என்ன என்பதே தவேக தொண்டர்களின் புரியாத புதிராகவும் கேள்வியாகவுமே இருந்து வருகிறது. அதே சமயம் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் பெரிய கட்சிகளே ஒரு நாளில் பல்வேறு மாவட்டங்களிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் விஜய் சென்னை பிரச்சாரம் முடிவடைந்து இன்னும் 3 நாட்களாகியும் அடுத்த பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இது தவேக தொண்டர்களிடையே சலிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2 முறை கடலூர் பரப்புரை ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3வது முறையாகவும் மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தின் 3வது கட்சியாக உருவெடுத்து வரும் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் முதல் முறையாக தேர்தல் களம் காண உள்ளது.
234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடப்பாடி தொகுதியில் மட்டும் தவேக வேட்பாளரானது மனு நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இதன் காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழகம் 233 தொகுதிகளில் மட்டுமே தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறதாம். மேலும் அக்கட்சியின் தலைவர் விஜய் சென்னையில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக ஒதுக்கப்பட்ட விசில் சின்னமானது பெரிய சிக்கலில் மாட்டியுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இது தற்போது இன்னும் ஒரு வார காலமே தேர்தலுக்கு இருக்கும் நிலையில் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு விஜய் முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் சம்பந்தமான ஃபீவரானது அதிகரித்து கொண்டே வருகிறது. ஏற்கனவே 3 மாதங்களில் தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் வரும் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது பரப்புரைகளை தீவிரப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமோ பரப்புரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது காலை பிடித்தோமா, வாரி வெட்டோமா, அடுத்ததாக ஒரு காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்க்கை சுருக்கம் என்றும் இந்த 3இல் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் அடங்கிவிடும் என கடும் விமர்சனத்தை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் ஃபீவரை அதிகப்படுத்தும் வகையில் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளும் பல்வேறு விதங்களாக வெளியேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தகவலிலிருந்து வெளியே தெரிய இருப்பது என்னவென்றால் விஜய்க்கும் சங்கீதாவுக்குமான பிரச்சனையானது சுமூகமாக முடியவில்லை என்றும் விவாகரத்து கண்டிப்பான முறையில் சங்கீதா கோருவார் என்றும் அவரது தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சங்கீதா விஜய் இடையேயான விவாகரத்து பிரச்சனையானது புதாகரமாக வெடிப்பதற்கு இன்னும் அதிக நாட்களில் இல்லை என்றும் அவரது தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகி வருவது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலரான எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டதாக எழுந்துள்ள புகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தவேக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெரும் தொகையை பணமாக பெற்றுக்கொண்டு தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் தலைமறைவாகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கட்சி தலைமை வைத்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டு எதிர்க்கட்சியிடம் விலை போன அந்த நபரை கருப்பு ஆடு என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வேட்பாளர் விலகியதால் அந்த தொகுதியில் பின்னடைவு ஏற்படும் என கருதப்பட்ட நிலையில் தவேக அதற்கு பதிலாக ஒரு மாற்று வியூகத்தை வகுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் தொகுதியிலேயே தவேக தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாம். எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனால் எங்கள் தொண்டர்களை வாங்க முடியாது. வேட்பாளர் இல்லாவிட்டாலும் இபிஎஸ் தொகுதியில் தவேகவின் பலத்தை காட்டுவோம் என ஆதவ் அர்ஜுனா தற்போது பேசியிருப்பது பெரும் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியின் வேட்பாளரை மற்றொரு கட்சி தலைவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போவது என்பது தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலோ காரைக்குடியில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்திய விஜய் அவர்கள் பேசாமல் போயிருப்பது பல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் விஜய் மீது கண்டன போஸ்டர்களையும் மேலும் அவர் மீது ஏற்பட்ட கோபத்தில் சிலர் கண்ணீரஞ்சலி போஸ்டர்களையும் ஒட்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. அதே சமயம் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் 85.15% வாக்குகள் பதிவாகியிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே சமயம் இந்த முறை நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பலரும் எதிர்பார்த்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியான பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் மகா பெரும் வெற்றி பெறும் என்றும் அதிர்ச்சி தகவல்களும் பரவி வருகிறது.